இன்னைக்கு நாம் எங்கே கிளம்பிட்டோம்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சுள்ளிக்கரடி மினியப்ச்சி கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இந்த மினியப்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மரத்துக்கடியை பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த மரங்க, சிலைகள் எதுவுமே கிடையாது. ஒரு சிங்கிள் மரம், அரச மரத்துக்கடியை காட்சியளிக்கிறாங்க. இந்த பழமை வாய்ந்த மினியப்பன் எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட கனவுல வந்து நான் இந்த மரத்துக்கடி நிலை கொண்டிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றினா போதும் இந்த ஊர் பொதுமக்களவே நான் பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்காராம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நிலை கொண்டிருக்காங்க. இந்த கோயிலோட கோரிக்கையை பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் 10,000 5,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ பார்த்தீங்கன்னா கற்பூரம் வாங்கிட்டு வந்து இந்த மினியப்ப சாமிக்கு கொளுத்தி விட்றாங்க. அவங்களோட கோரிக்கை நிறைவேறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கற்பூரம் வாங்கிட்டு வந்து செலுத்துறது தான் இந்த மினியப்பனோட வேண்டுதல். இந்த மினியப்ப சாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம், திருமண தடதல், ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஜாப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்கணும், வாகனத்தில் நல்லபடியாக போயிட்டு வரணும், ஒரு தொழில் சக்ஸஸாக நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மினியப்ப சாமிக்கு இஷ்ட தெய்வமான வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தாரு 3 தாரு கிலோ கணக்கில் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த கோயிலில் கொடுக்குறாங்க. அந்த வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா வரபக்தர்களுக்கு காணிக்கு பிரியப்பட்டு போகிறவங்களுக்கு அது பிரசாதமாக வாழைப்பழத்தை எடுத்து திருப்பி கோயில் சார்பில் கொடுத்துட்றாங்க. இந்த மினியப்பன் கோயில் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த கோயிலை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.